மத்திய அரசாங்கத்தில் மந்திரியாக மைய அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் என்கின்ற திமுக அமைச்சர் தான் இந்த நீட் தேர்வை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்து அதை சட்டமாக ஆக்கியவர். 65,000 பேரும் நீட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களை வங்கியில் பணம் கடன் கொடுக்க சொல்லி அரசாங்கம் அதற்கு உத்தரவாதம் கொடுத்து இவர்களையெல்லாம் உக்ரைனுக்கு அனுப்பு, ரஷ்யாவுக்கு அனுப்பு, சீனாவுக்கு அனுப்பு, பிரான்ஸுக்கு அனுப்பு, ஜெர்மனிக்கு அனுப்பு, இங்கிலாந்துக்கு அனுப்பு, உலகம் பூராவும் அனுப்பி அவர்களை படிக்கவை. காங்கிரஸ் கச்சத்தீவை கொடுக்குமாம், இந்த திமுக அதை வேடிக்கை பார்க்குமாம். கச்சத்தீவை கொடுத்து ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி வந்து அதை மீட்டு தர வேண்டும். தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அளிச்சு பங்களிப்பை தரலாம். அதற்கு பிறகும் பல காலம் கூட்டணியிலே பங்கு வகித்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இதை நெருக்கடி கொடுத்துருக்கலாம். ஈழம் அழிந்ததற்கே காரணம் உங்களுடைய தகப்பன் தான். இந்த 1 man 1 vote 1 value என்ற அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துக்கு 130 எம்பிக்கள் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு 32 எம்பியாக சுருங்கிவிடும். உத்தரப்பிரதேசத்துக்காரன் இப்பொழுது இந்த விவாதம் வருகிற போது சொல்லுவான், இந்த கச்சத்தீவு பறிபோய்விட்டது, இந்த மோடி மீட்டு தர மாட்டேன் என்கிறார். இவர்கள் இழப்பார்களாம், மோடி வந்து மீட்டு தர வேண்டுமா. காங்கிரஸ் கச்சத்தீவை கொடுக்குமாம், இந்த திமுக அதை வேடிக்கை பார்க்குமாம். கச்சத்தீவை கொடுத்து ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பிறகு மோடி வந்து அதை மீட்டு தர வேண்டும். மீனவர்களை கைது செய்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எதற்கு அரசு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த கச்சத்தீவை மீட்டு தாங்கள் 14 ஆண்டுகள் காங்கிரஸ்காரனோடு கூட்டணி அரசில் இருந்தால் எப்பொழுது இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற அறிவு உனக்கு ஏன் வரவில்லை என்று கேட்கிறேன் நான். 14 ஆண்டுகள் பல்வேறு அமைச்சுகளின் கீழே நீ மந்திரி சபையில் அங்கம் வகித்திருக்கிறாய். அப்பொழுது சொல்ல வேண்டாமா, இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும், தமிழர்களுக்கு மிகப்பெரிய இடையூறு, மீனவர்களுக்கு வாழ்வு பாதிக்கப்படுகிறது, ஆகவே நீங்கள் உங்களுடைய பாட்டியார் தான் கொடுத்தார்கள், ஆகவே அதை நான் மீட்டாக வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதாவது ஒரு நிபந்தனையை நீ அந்த கூட்டணி கட்சியில் வைத்திருக்கிறாயா? போனால் நம்ம ஆவணராஜா மாதிரி ஆட்களை வைத்து அள்ளி கொண்டு வர வேண்டும் என்பது தான் குறியாக இருந்தீர்களே தவிர எப்பொழுதாவது இது போன்ற பிரச்சனைகளை இதற்கு முன்னால் நீங்கள் பேசியதுண்டா? உங்கள் கையில் அதிகாரம் இல்லாமல் இருந்ததா? கொடுக்கின்ற போதும் நீங்கள் தான் முதலமைச்சராக இருந்தீர்கள். அதற்கு பிறகும் பல காலம் கூட்டணியிலே பங்கு வகித்தீர்கள். அப்பொழுது நீங்கள் இதை நெருக்கடி கொடுத்துருக்கலாம். ஈழம் அழிந்ததற்கே காரணம் உங்களுடைய தகப்பன் தான். திருமாவளவன், கனிமொழி, TR பாலு எல்லாரையும் ராஜபக்சேயை பார்ப்பதற்காக, எந்த ஈழத்தை எந்த ராஜபக்சே அழித்தாரோ அந்த ராஜபக்சேயை பார்ப்பதற்காக கருணாநிதி அனுப்பி வைத்தார். போய் இந்த திருமாவளவன் ராஜபக்சேயை கட்டிப்பிடித்து விட்டார். ராஜபக்சேயும் கட்டிப்பிடித்தார், திருமாவளவன் கட்டிப்பிடித்தார். நான் தினமணியில் எழுதினேன், ஒரு பெண்ணை கட்டிப்பிடித்திருந்தால் சுகமாகவாது இருந்திருக்குமே, இந்த ராஜபக்சேயை போய் கட்டிப்பிடித்து விட்டு வருகிறீர்களே தமிழர்களை அழித்தவனே என்று எழுதினேன். இப்படித்தான் இவர்களுக்கு இந்த கூட்டணிக்காக மாரடிக்கின்ற அந்த பழக்கம் பல சமயங்களில் தமிழர்களின் வாழ்வுக்கு இடையூறாக இருந்திருக்கிறது. ஆக கச்சத்தீவை தோற்றது நீ. 14 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது அதை திரும்ப பெறுவதற்கு முனைப்பு காட்டாதவன் நீ. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறார் நம்முடைய ஸ்டாலின், நீட் தேர்வு அது ஒழிக்கப்பட வேண்டும். அவர் சொன்னார், எனக்கு சூழ்ச்சி தெரியும், நான் ஆட்சிக்கு வந்த பிறகு நீட்டை ஒழித்து விடுவேன் என்று சொன்னார். நீட்டை ஒழிக்கவில்லை. இப்பொழுது சொல்லுகிறார், நீட்டினால் எவ்வளவு பெரிய பாதிப்பு தமிழகத்திற்கு, ஆகவே இந்த நீட்டை வடநாட்டு ஆதிக்கத்தினுடைய பிரதிபலிப்பு என்று அவர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த நீட்டை கொண்டு வந்ததே நீங்கள் தானே. மத்திய அரசாங்கத்தில் மந்திரியாக மைய அமைச்சராக இருந்த காந்தி செல்வன் என்கின்ற திமுக அமைச்சர் தான் இந்த நீட் தேர்வை பாராளுமன்றத்தில் முன்மொழிந்து அதை சட்டமாக ஆக்கியவர். நீங்கள் தானே இந்த நச்சு பாம்பை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் விட்டு சட்ட புத்தகத்தில் ஏற்றினீர்கள். இப்பொழுது நீட்டை அவர் ஏதோ மோடி இந்த பூதாகரமான பாம்பை காட்டுவது போல நீ சொல்லுகிறாயே. நான் கேட்கிறேன், நீ தானே அதற்கு காரணம். கச்சத்தீவு போனதற்கு நீ தான் காரணம், நீட் தேர்வு வந்ததற்கு நீ தான் காரணம். உனக்கு இப்பொழுது உள்ள கவலையெல்லாம் 1000 கோடி ரூபாய் சந்தை பறிபோய் விட்டதே என்பதுதான் உன்னுடைய கவலையே தவிர இந்த நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும். கேட்கிறேன், முதலில் சிந்திக்க வேண்டும். ஒரு முதலமைச்சராக இருக்கின்றவர் சிந்திக்க வேண்டும். 7.5 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதுகிறார்கள், 1.5 லட்சம் பேர் நீட்டுக்கு போகிறார்கள், 75,000 பேர் தான் தேர்ச்சி அடைகிறார்கள், 75,000 பேர் வீட்டுக்கு போகிறார்கள். 75,000 பேரில் வெறும் 10,000 பேருக்கு தான் நம்முடைய இடம் இருக்கிறது. 65,000 பேர் நீட் தேர்வில் வெற்றி பெற்ற பிறகும் கூட அவர்களால் மருத்துவக் கல்லூரிக்குள்ளே நுழைய முடியவில்லை.
இன்னும் நீ சொல்லுகிறாய் +2 படித்தவனெல்லாம் வரட்டும் என்று 7.5 லட்சம் பேரும் வந்து மோதுவார்களே தவிர என்ன வடிகட்டும் முறை? இந்த 6.5 லட்சம் பேரையும் நான் எத்தனையோ மேடைகளிலே பேசுகிற போது சொன்னேன், உன்னால் இதற்கு மேல் மருத்துவக் கல்லூரி கட்ட முடியாது, உன்னிடம் போதுமான வசதி இல்லை. தனியார் போதுமான அளவு கட்டிவிட்டார்கள், பெரிய அளவுக்கு சுரண்டுகிறார்கள். இத்தகைய நிலையில் 65,000 பேரும் நீட் தேர்வு தேர்ச்சி பெற்றவர்களை வங்கியில் பணம் கடன் கொடுக்க சொல்லி அரசாங்கம் அதற்கு உத்தரவாதம் கொடுத்து இவர்களையெல்லாம் உக்ரைனுக்கு அனுப்பு, ரஷ்யாவுக்கு அனுப்பு, சீனாவுக்கு அனுப்பு, பிரான்ஸுக்கு அனுப்பு, ஜெர்மனிக்கு அனுப்பு, இங்கிலாந்துக்கு அனுப்பு, உலகம் பூராவும் அனுப்பி அவர்களை படிக்கவை. இந்த 65,000 பேர் தேர்ச்சி பெற்றவர்கள். இவர்களுக்கு கடன் வங்கியில் வாங்கி கொடு, அதற்கு அரசாங்கம் உத்தரவாதம் கொடு. 10 பேர் கட்ட மாட்டான், அரசாங்கம் கட்டி விட்டு போகலாம். அதன் மூலம் வீதிக்கு 2 டாக்டர்கள் வந்து விடுவார்கள். எது செய்ய வேண்டுமோ, எதை நாம் சிந்திக்க வேண்டுமோ, எது மாற்று வழியோ அதை பற்றி சிந்திக்காமல் 1000 கோடி ரூபாய் சந்தை பறிபோய் விட்டது, நம்முடைய வருமானம் குறைந்து விட்டது என்று தான் நீங்கள் சிந்திக்கின்றீர்களே தவிர, எல்லாம் எனக்கு எப்படி இருக்கின்ற எல்லாம் பித்தலாட்டம், இன்னொருவர் தலையிலேயே பழியை தூக்கி போடுவது. அது மாதிரி நீ நீட்டை பற்றி சொல்லுவ, நீட்டை நீ தான் கொண்டாடுவ, கச்சத்தீவை நீ தான் கொடுப்ப. ஆனால் கச்சத்தீவை மீட்பேன், நீட் தேர்வை ஒழிப்பேன் என்று எவனோ கொண்டு வந்தது போல் நீ பேசுவேன். இந்த பொம்பளை பேசுகிறதுக்கு நீ பேசுகிறதுக்கு என்ன வேறுபாடு என்று கேட்கின்றேன். இப்போ ரொம்ப ஒரு ஆவேசமாக பேசுகிறதெல்லாம் 2 தான். ஒன்று, இந்த மத்திய அரசாங்கம் ஸ்டாலின்னா அவருக்கு அது தெரிவதில்லை. நம்முடைய விஜய்க்கு மாதிரி அவருக்கு எழுதி கொடுக்குறதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க. அதை படிக்கிறவரே தவிர அது புரிஞ்சுக்கின்னு பேசுகிறவர் இல்லை. அவர் சொல்கிறாரு, பாராளுமன்றத்தில் நம்முடைய இடங்கள் சுருங்கி விட்டன, மோடி அரசு நம்மை ஒன்றும் இல்லாமல் ஆக்குவதற்கு முனைகிறது. 40 இடங்கள் நம்முடைய மக்கள் தொகை குறைந்த காரணத்தினாலே 32 இடங்களாக ஆகப்போகிறது. ஆகவே இதை எதிர்த்து முரசு கொட்டுவதற்குரிய ஒரே ஒரு இயக்கமாக திராவிட இயக்கமாக திராவிடர் மாடல் இயக்கம் திமுக தான் இருக்கிறது. இதை கேட்பதற்கு இந்த நாட்டில் நாதி இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஏதோ மோடி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது போல. இது அரசியல் சாசனத்தில் இருக்கின்ற ஒன்று. ஆகவே இது மோடி கொண்டு வந்த சட்டம் இல்லை. ஒரு வாக்கு, ஒரு மனிதன், ஒரு வாக்கு, ஒரு மதிப்பு, ஒரே மதிப்பு என்பது நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படை. 1 man, 1 vote, 1 value. இதனுடைய அடிப்படையில் அவர்கள் வாக்குகளை தலையை எண்ணி வாக்குகளின் நிலையையும் பாராளுமன்ற இடங்களையும் முடிவு செய்தபோது உன்னுடைய பாட்டன் பெரியாரே அன்றைக்கு பேசியிருக்க வேண்டும். உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இடம், தமிழ்நாட்டுக்கு 40 இடம், கேரளாவுக்கு 27 இடம். அப்பொழுதே கேட்க வேண்டும், உத்தரப்பிரதேசத்துக்கு என்ன கூடுதல், எனக்கு என்ன குறைவு என்று நீ கேட்டிருக்க வேண்டும். உன்னுடைய பெரியார் கேட்டிருக்க வேண்டும், இல்லை அண்ணாவை கேட்டிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் கருணாநிதி கேட்டிருக்க வேண்டும். 1 vote, 1 man, 1 vote, 1 value என்பது தப்பான முறை என்று நாம் முடிவுக்கு வந்தால்தான் இந்த அரசியல் சாசனத்தில் அந்த போக்கை மாற்ற முடியும். இதை பற்றி நீ விவாதிப்பதே இல்லையே, இதை பற்றி நீ பேசுவதே இல்லையே. ஏதோ மோடி தான் உன்னை கவிழ்த்து விட்டார் என்பது போலவும், மோடியிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்கப் போகிறவன் நீ என்பது போலவும் பேசுகிறாயே தவிர, இப்பொழுது இந்த 1 man, 1 vote, 1 value என்ற அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்துக்கு 130 எம்பிக்கள் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு 32 எம்பியாக சுருங்கிவிடும். உத்தரப்பிரதேசத்துக்காரன் இப்பொழுது இந்த விவாதம் வருகிற போது சொல்லுவான், தமிழ்நாட்டுக்காரன் ஒரு ஆள் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறான், நான் 2 ஆள் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறேன். தமிழ்நாட்டுக்காரன் ஒரு ஆள் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறான் என்று கொண்டால் நான் தேர்ந்தெடுப்பது அரை எம்பியை தான். என்னுடைய தலையின் எண்ணிக்கையும் அதனுடைய மதிப்பும் நேர்மாறாக மாறிவிட்டன. நான் 130 இடங்கள் இருக்க வேண்டும் என்று அவன் சொல்லுவான். இது அரசியல் சாசனத்தை அன்றைக்கு வகுத்தவர்கள் இந்தியா முழுவதும் மாநில அடிப்படையில் பார்க்காமல், நான் சொல்லுகிறேன் உனக்கு யோசனை, நான் எல்லாவற்றுக்கும் தீர்வு வைத்து கொண்டு தான் பேசுவது வழக்கம். நீ ஸ்டேட் வைஸாக எல்லா மாநிலங்களையும் சமப்படுத்தி நீ வைத்திருக்க வேண்டும். காந்தி தான் இந்த முறையை கொண்டு வந்தார். மொழி வழி இனங்களாக மாநிலங்களை பிரிக்காவிட்டால் இந்தியா சிதறிவிடும் என்று 1920 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, கேரளா காங்கிரஸ் கமிட்டி என்று பிரித்தவர் அவர். அந்த முறையில் காந்தி இருந்தால் அதுக்கு தீர்வு சொல்லியிருப்பார். ஆனால் இப்பொழுது நீ ஏதோ மோடி என்று நீ சொல்கிறாய். மோடி செய்கின்ற தவறுகள் உண்டு, அவற்றை எதிர்ப்பதற்கு நியாயங்கள் உண்டு என்பது வேறு. ஆனால் இந்த அடிப்படையில் அரசியல் சாசனத்தையே திருத்த வேண்டும். நீ அதை பற்றி பேசாமல் அதை விட்டுவிட்டு மோடி எங்களுடைய தமிழ்நாட்டு உரிமையை பறிக்க பார்க்கிறார் என்று நீ சொல்வாயேயானால் இது ஒரு சிந்தனை திறமுடைய முதலமைச்சர் பேசுகின்ற பேச்சில்லை. இல்லாவிட்டால் மாநிலங்கள் அனைத்தும் சமமான
பாராளுமன்ற எண்ணிக்கையை பெற்றிருக்க வேண்டும் என்ற முறையை நாம் கொண்டு வர வேண்டும். அமெரிக்காவில் மாநில உரிமைகள் பறிபோகாமல் இருப்பதற்காக ராஜ்யசபாவில் அதற்கு ஒரு பிடிமானம் வைத்திருக்கிறான். நம்முடைய நாட்டில் அந்த பிடிமானம் இல்லை. ஆகவே இதற்கு என்ன என்று விவாதித்து பேசி அரசியல் சாசனங்கள் வகுக்கப்பட்ட காலத்தில் இந்த முறைகளை பற்றி சிந்தனை இல்லை. இன்றைக்கு இந்த முறைகளை மாற்ற வேண்டும். எல்லா மாநிலங்களையும் சமமாக கருதுவது என்று வந்தால் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, மணிப்பூர் மூன்றும் சமமாக கருதப்படும். மணிப்பூர் ரொம்ப குட்டியான ஒரு மாநிலம். இப்படியெல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன. 75 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சாசனம் எந்த அடிப்படையில் எழுதப்பட்டதோ அதற்கு நேர்மாறான நிலை வருகிற போது மக்களை பக்குவப்படுத்தி, மத்திய அரசாங்கத்தையும் பக்குவப்படுத்தி, இந்திய நாட்டையும் தன்வயப்படுத்தி நாம் அதற்கான தீர்வுகளை காண வேண்டும். எதிரே எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் நம்மை அழிக்க பார்க்கிறார்கள், தமிழ்நாட்டை பிடுங்க பார்க்கிறார்கள், நான் ஒருத்தன் தான் இதற்கு இருக்கிறேன் என்று சொல்வது என்பது சரியான பேச்சில்லை. விடிந்தால் எழுந்திருந்தால் மும்மொழி திட்டம் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 55% மக்கள் தான் அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிறார்கள். 45% பேர் ஆங்கில பள்ளிகளிலே படிக்கிறார்கள். சிபிஎஸ்சிக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் 20 லட்ச ரூபா கொண்டு நீ பணம் அனுமதி கொடுக்குறாயே, நீ மனிதனா என்று கேட்கிறேன் நான். ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்திற்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பதற்கு 10 லட்ச ரூபாயிலிருந்து 20 லட்ச ரூபாய் வாங்குகிறீர்கள். உன் மண்ணிலே அந்த பள்ளிக்கூடம் நடத்தப்படுகின்ற காரணத்தினால் உன்னிடம் அனுமதி கேட்கிறார்கள். ஆனால் இது மத்திய அரசாங்கத்தின் கல்வி திட்டம் அங்கே செயல்படுகிறது. அங்கே இந்தி கட்டாய மொழியாக இருக்கிறது. 55% பேர் இந்தியையும் தமிழையும், 45% பேர் இந்தியையும் படிக்கிறார்கள் என்று சொன்னால், இப்பொழுது தமிழ்நாட்டில் பாதிக்கு பாதி இந்தி மொழி சிபிஎஸ்சி வழியாக வந்துவிட்டது. எல்லாவற்றையும் சிந்திக்காமல் பூசி மொழிகி இந்த மக்களை ஒரு போக்காக முகமூடியிட்ட குதிரையைப் போல செலுத்துவது எந்த வகையில் சரியானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டினுடைய 2000 ஆண்டு வரலாற்றிலேயே இந்த வெள்ளைக்காரன் இந்த நாட்டை விட்டு போக வேண்டாம் என்று பெரியார் முட்டி கொண்டார். இந்த ஸ்டாலின் எல்லாம் ஆட்சிக்கு வருவார் என்று தான் முட்டி கொண்டார். வெள்ளைக்காரனே தொடர்ந்து ஆளட்டும், இல்லாவிட்டால் ரொம்ப சிரமமாக போய்விடும் என்று பெரியார் சொன்னது எது கருதி என்று எனக்கு அன்றைக்கு தெரியவில்லை. இப்பொழுது தெரிகிறது. கருணாநிதி வருவார், கருணாநிதி மகன் வருவார், பேரன் வருவார், பேரனுக்கு மகனும் வருவார். இந்த குடும்பங்களெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை அழித்துவிடும், வெள்ளைக்காரன் ஆள்வதே நல்லது என்று கருதியது அதற்காகத்தான் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.